டூடா இந்த மாசமாவது சம்பளம் வருமா? காசு காசு தேவை. ஆட்ஸ் நல்ல பெரிய ஆட் அப்படிங்க எல்லாருக்கும் சம்பளம் பிரித்து கொடுத்துடலாம். வீராண்ணா சொல்கிறா நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் நான் சொன்னேன். எனக்கு இந்த ஏர்னிங்லாம் முக்கியம் இல்லை, லேர்னிங் தான். கத்துக்கிற ஆர்வம் நினைப்பீங்க. அதான் இவன் கத்துக்கிட்ட பாடலாம் இந்த கம்பெனி படுற பாடுதான். இவன் இன்டர்வியூலயே அழகுக்கு சொந்தம்னு வேற சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா நம்ம கம்பெனிக்கு இன்டர்னுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குமாங்கிறது தான். நமக்கு இந்த ஏர்னிங்லாம் முக்கியமே இல்லைண்ணா, லேர்னிங் தான். அப்படின்னா எனக்கு சம்பளமே வேணாம். வெரி குட், யூ ஆர் அப்பாயிண்டட். வெரி குட். ஹலோ, அப்போ ஒரு சின்ன சைஸ் ஆடா பிடிச்சா போதும், இந்த மாசத்தை ஓட்டிடலாம். என்ன சொல்ற வள்ளி? வீட்லயே பிறந்தேன். ஏ வள்ளி, இங்கே மீட்டிங் போயிட்டு இருக்கலாம், அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? நான் அந்த மிஸ்ஸிங்கல் கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட திசையே இல்லாம போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கை மாறினதே இவ வந்த பிறகுதான். ஏய் 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கோம் அந்த ஆடுக்கு, வச்சுதான் ஆகணும். சரி, இப்போ என்ன பண்ண சொல்ற? அதான் இடம் இல்லைல்ல, வேற எதனா ஆடை தூக்குனா தான் வைக்க முடியும். ஆடை கொண்டு வாண்டுவேன், கொண்டு வந்து வச்சா தூக்குனுவேன். போடா டேய், என்னடா பேசுறா? தான் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பேப்பர் தான் போடணும். அதுக்கு உங்க அப்பா நான் காசு கொடுப்பான். தான் தேவை.